இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். நேத்து கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸும், பாய்ஸும் வந்து வெளிய போயிருக்கும்போது காரெல்லாம் உடைச்சு 3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கும் இத நான் ஒரு முக்கியமா சொல்றேன். பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்கள்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டே இருந்தாலும், அத வீட்டுக்கு கூட்டு வந்து பேசுற அளவுக்கு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நம்ம அவங்ககிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அது மட்டும் இல்ல, பேரண்ட்ஸும் அதுக்கு ஏற்றவங்களா இருக்கணும். அவங்களும் தப்பு பண்ணிட்டு குழந்தைகள் மட்டும் நல்லா இருக்கணும்னா, குழந்தைகளுக்கு எப்படிங்க அந்த நல்ல குணங்கள் வரும்? ஏன்னா வந்து திருப்பி அவங்களும் செய்வாங்க. நம்ம அப்பாவே இப்படி செய்றாங்க, நம்ம அம்மாவே செஞ்சாங்க, நம்ம செஞ்சா என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு சொல்லி சூழ்நிலை அவங்கள மாத்திருது. அதனால மோஸ்ட்லி வந்து இந்த கள்ளக்காதல் நெறைய குடும்பத்தில நடக்கிறனால, அது வந்து குழந்தைகள ஒரு தப்பான வழிக்கு கொண்டு போது. ஆனா பாவம் நேத்து அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை யாருக்குமே ஏற்படக்கூடாது. வெளிய போனா என்ன நிலைமைன்றது எல்லாருக்குமே உணர்ந்திருப்பாங்க. எல்லாருமே இப்போ வந்து பொம்பள பிள்ளைகள வெளிய அனுப்பவே ரொம்ப பயப்படுறாங்க. கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள்ட்ட உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு இந்த மாரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா எங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் நம்பரும் வாங்கி நீங்களும் ஃப்ரெண்ட் ஆயிருங்க.